ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம அவல் வெஜ் கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. இது ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டயட் இருக்கிறவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். குயிக்காக 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நாம் 200 கிராம் லேஸ் அவலை 2 முறை அலசி தண்ணியை வடித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணதை போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரை ஆனதும் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு லேசாக வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பிறகு பொடியாக நறுக்கிய கேரட் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து பச்சை பட்டாணி 50 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். பிறகு கொத்தமல்லி போட்டு 1 நிமிஷம் கிளறி எடுத்து அவல் இருக்கிற பவுலில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தில் தட்டை வச்சு பிடிச்சு வச்ச கொழுக்கட்டையை அடுக்கி 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் அவல் வெஜ் கொழுக்கட்டை ரெடி. இது நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும். செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் குக் வித் அபிஸ் மாம் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.